அசுரகுல மூலக்கு அசுர குலத்தையே காப்பாத்துற பெரியவாழ்லையா நீங்க? அசுரகுல மூலக்கு அபயமிச்சேவாரு అసురకూల అభయమిచ్చేవారు ఎవరున్నారయ్యా? అసురకూల పూలకు అభయమిచ్చేవారు ఎవరున్నారయ్యా? ఇలలో అసురకూల పూలకు అభయమిచ్చేవారు ఎవరున్నారయ్యా? ఇలలో யா இந்த பிள்ளைய விட்டு கொடுத்தேன்னார். உடனே அவர் என்ன பண்ணினார்? தியானம் பண்ணி பார்த்தார். இந்த பிள்ளையே உண்டானான், இவனுக்கு எங்க போறது? அப்ப அசுராலெல்லாம் பயந்து ஒளிஞ்சுட்டு இருக்கா, தேவாலயத்துல பயந்துன்னு ஒளிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு வாழ்வில்லை, வீடெல்லாம் போயிடுத்து, தேவால் இப்ப ஜெயிச்சுட்டு இருக்கா. இந்த பிள்ளைய பார்த்தார் அவர். இந்த தேவர்களை அடக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கான். வாடா, உனக்கு பண்டாசுரன் பேர் வச்சது மாத்திரமில்ல, நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன். உசுருக பாட்டுட்ட ఎంతో శ్రమము ప్రతికియుండేని మనవుదే రూపవయ్యా. అసురకూల మూలకు అభయమిచ్చేవా ఎవరున్నారయ్యా? நான் அழிச்சுட்டு போறேன் இந்த பிள்ளைய. அந்த பிள்ளைய அழிச்சுட்டு போற போது பையா யாரா இருந்தாலும் தபசு பண்ணணும். தபசு பண்ணித்தாண்டா பலத்தை சம்பாதிக்கணும். நீ கண்ணை மூடின்னு பயங்கரமா தபசு பண்ண, உடம்பையே மறந்து விடணும். 10,000கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணி பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணி பிரம்மாவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கிட்டு உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவுதான். பண்டாசுரன் போய் தபசு பண்ணினானாம். பிரம்மா பிரத்யட்சமானார். பிரம்மா வரபோது எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்டான், சாகாத வரம் வேணும். சாகாத வரமெல்லாம் நம்மால கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா நானே சாகரவன். பிரம்மகல்பத்தில் எனக்கே ஒரு முடிவு இருக்கு, அதனால வேற ஏதாவது கேளு. அவன் சொன்னான், தாயார் தகப்பனார் இல்லாமல் தானே சுயமாய் தானே தோன்றி இருக்கிற ஒரு பெண் குழந்தை அல்லது ஒரு பெண் சதுரங்க சேனையோடு என்னோடு எதிர்த்து யுத்தம் பண்ணினால் ஜெயிக்கலாம். இதைத்தான் எல்லாரும் கேட்டான். மகிஷனும் கேட்டான், இவன் அதைத்தான் கேட்டான். இவன் இன்னும் ஒரு படி மேல கேட்டான். சதுரங்க சேனையோடு கூட என்னிடத்துல யுத்தம் பண்ணணும், தான் தோன்றின 3 மாச காலத்துக்குள்ள. அவள் யாரும் தாயார் தகப்படாமல் தானே உண்டாகிறவளா இருக்கணும். பிரம்மா கொடுத்துட்டார். அவ்வளவுதான். இங்க சுக்கராச்சாரியர் பண்டனுக்கு ஒரு பட்டணத்தை உண்டாக்கினார். ஜோதிபுரமாம் சோனித புறமதை நிர்மாணித்து மாயத்தச்சனமயல் மாளிகை கட்டி வைத்து, மயன்கிறவனை கொண்டு வந்து மாளிகை கட்டி வச்சு ஸ்ரோணிதபுரம். ஸ்ரோணிதபுரம் நல்ல பேரெல்லாம் கவனிச்சுக்கோ, கடைசியில சொல்றேன். ஸ்ரோணிதம்னா ரத்தம். ஸ்ரோணிதபுரம், அதுல சூன்ய நகரம். சூன்ய நகரம். சூன்யம்னா என்ன? சைஃபர், ஒண்ணும் இல்லையா. நம்ம வீட்டுக்கெல்லாம் அது மாதிரி பேர் வச்சுக்கிறது இல்லை. பூர்ண விலாஸ், பூஜ்ய விலாஸ் யாராவது வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் உண்டு. பூஜ்யம்னா கொண்டாடுறதுன்னு அர்த்தம். சூன்ய விலாஸ் அப்படியே வச்சுக்க மாட்டோம். அவர் வச்சுக்கிட்டார், கொடுத்தார் அவருக்கு. சூன்ய நகரம், ஸ்ரோணிதபுரம். அதுல பண்டாசுரனுக்கு இப்ப 10,000 வருஷம் தபஸ் பண்ணதுனால அவனுக்கே சக்தி வந்து கொடுத்து, அவளைதான் அவன் இஷ்டப்படி அசுரால உண்டாக்கினான். அவனை சேர்ந்த அசுராளுக்கெல்லாம் பலம் கொடுத்தான். அவளைதான் அவளுடைய அடுத்த காரியம் என்ன? தேவால ஒடுக்கணும். தேவர்களை ஒடுக்கி அவனை ராஜ்யம் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு யோஜனை பண்ணினான் பண்டன். என்ன சொன்னா? இதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் என்ன பண்ணினா?
அவள்லாம் யுத்தம் பண்ணினான். நம்ம யுத்தமே வேண்டாண்டா. என்ன பண்ணுவோம்? சப்ரவிஷ்ய சரீராணி சகாத்மபிஹி, ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் போயிடுவோம். ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளே போய் அவனுடைய உள்ளே இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஜீவ பிந்து இருக்க அதை காத்தோட காத்தா உறிஞ்சுவோம். கண்ணுக்கு தெரியாமல் வைரஸ் ஃபீவர் சொல்லல, இதெல்லாம் பண்டாசுரனுடைய ஆள். திடீர்னு சொல்ற டாக்டர் இதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது தெரியாது, அது டெஸ்ட் அது தெரியாது, பின்ன என்ன ஃபீவர் இப்படி வருது? அது ஒரு வைரஸ். அது என்னமோ காத்துல வந்திருக்கு, அந்த காத்துல வந்தது, அவ்வளவுதான் உள்ளே போயிட்டான். எல்லாருடைய ஜீவ பிந்து சரீரத்தில் ரத்த விருத்தி இல்லாமல் பண்ணிவிட்டான். எல்லாம் சோகம் பிடிச்சு இருக்கிறது. ரத்தம் இல்லைன்னா நம்மால எழுந்திருக்க முடியுமா? பேச முடியுமா? அழகு இருக்குமா? எப்படி போனோம்? எல்லாம் போயிடுது. கல்யாணங்களே நடக்கல, சந்ததியே பிறக்கல. ரிஷிகள், மனுஷியாள், கந்தர்வாள், தேவாள் எல்லாரையும் போனான். திடீர்னு எல்லாரும் போகிற போது தேவேந்திரன் சப்ரவிஷ்ய சரீராணி சகாத்மபிஹி, எல்லாருடைய உடம்புலையும் போந்துட்டானா. இந்த அசுரபாத அவன் யாரு என்ன தெரியாது. உடம்புல ரத்தம் இருந்தா தானே, சக்தி இருந்தா தானே வேலை செய்வோம். சரீரத்தினுடைய சக்தியை உறிஞ்சுட்டான். சரீரம் பௌதீக சக்தியை உறிஞ்சலாமா? எல்லாருக்கும் ஸ்ரத்தை இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா உடம்புல பலம் இல்லை. கர்மாக்கள் நின்று போச்சு. அக்னிஹோத்திரம் கிடையாது, யஜ்ஞ யாகம் கிடையாது, பூஜை புனஸ்காரம் கிடையாது. தேவலோகத்துல துர்பிக்ஷம். நாமெல்லாம் இந்த இடத்துல அக்னிஹோத்திரமோ யஜ்ஞங்களோ இதெல்லாம் பண்ணினாத்தான் தேவலோகத்துல அவளுக்கெல்லாம் வேண்டியது கிடைக்குமா. நாமெல்லாம் இங்க பண்றதுனால பண்ணாத போனா அவளுக்கு கிடைக்காதான். அவளுக்கு கிடைக்காத போனா நமக்கு கொடுக்க மாட்டான். அவ என்ன கொடுக்குறா? மழையை கொடுக்குறா, செழிப்பை கொடுக்குறா, இன்னும் எத்தனையோ விதமான பலங்களை கொடுக்குறா. இந்த பலங்கள் எல்லாம் கொடுக்க முடியாமல் போறதுக்கு காரணம் என்ன? அங்க துர்பிக்ஷம். துர்பிக்ஷம் தேவலோகேஷு. அங்க அவன் வந்து நின்றாடுறான். இங்க நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒன்றும் பண்ணல. அந்த பழைய காலம் வந்துடுச்சு. இப்போ அசுரால் காலத்தில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருக்கு. எங்கேயோ யாரோ யாகம் அக்னிஹோத்திரம் எங்கேயோ யாரோ பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சிருக்கு. ஆனால் தேவர்களையும் போய் பிடிச்சுட்டான். தேவலோகத்தில் இந்திரன் உட்காரவே முடியல. இந்திராணி மயங்கி விடுறா. பிரகஸ்பதி அவர் தள்ளாடுறார். ரம்பே திலோத்தமே நடனமே நடக்கல. எல்லாம் தலை சூத்தி விழுது. இப்படி இருக்கிற போது என்ன பண்ணினா, என்னடா நாளுக்கு நாள் இப்படி போயிட்டு இருக்குமே, என்னமோ ஆபத்து கொடுத்து இந்த பண்டாசுர பயன் உண்டாலும் வந்தான். இந்த சுக்கராச்சாரியர் அவருக்கு பலத்தை கொடுத்தாலும் கொடுத்தார். இப்படி வந்து கொடுத்தே என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் பகவான் ஸ்ரீமன் நாராயண இடத்துல போனாலாம். சந்தாபக்ரம் சகல ஜகதாம் சார்க சாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம். அங்க போய் பரமாத்மாவினிடத்துல போய் பேசணும்னு பகவான் அங்க க்ஷீராப்தியில ஆனந்தமா இவா பக்தாள் வந்திருக்காருன்னு உடனே அவர் ஓடி வர இருக்கிறது. என்ன வேணும்? இதை பார்த்தேளா? எங்க எதிய பார்த்தேளா? பேச முடியாமல் இருக்கும். திக்குனிவேரா தீனதயாபரா திக்குனிவேரா தீனதயாபரா திக்குனிவேரா தீனதயாபரா கிரகுணராரா ரோக்கத ஸ்ரீகரா கிரகுணராரா ரோக்கத ஸ்ரீகரா வேரா. அவர் சொன்னார், இதெல்லாம் பண்டாசுரனுடைய பாதை. பண்டாசுரனுக்கு வரம் கொடுத்தவர் பிரம்மா. இவர் வரனை கொடுத்து விடுறார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, அவர் வார்த்தையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதனால இப்போ அவன் கேட்ட வரன் என்ன தெரியுமோ? ஒரு ஸ்திரீ தானே தோன்றி 3 மாச காலத்துக்குள்ளே சதுரங்க சேனையோடு யுத்தம் பண்ணணும்னு கேட்டிருக்கான். இவர் எஸ் கொடுத்திருக்காரு.
அதனால அந்த ஸ்திரீ வரணும். ஆனால் இந்த பண்டாசுரன் உங்களிடத்துல வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்ச நாள் அவனை என் பக்கத்துல இழுத்துக்கிறேன். அவன் வந்து இந்த காத்தோடு காத்தா வந்து உங்க மூச்சு காத்துல புகுந்து உங்களை ஹிம்சிக்கிறானே, அந்த ஹிம்சை இல்லாமல் அவனுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பிக்கிறேன். எப்படி திருப்புவேன்? எப்படி திருப்புவேன் நான் கேட்கிறேன். தத்தோ நாராயணாமஜாமஸ்திதம் மோகினிம் வபு. திடீர்னு ஒரு மோகினி ரூபத்திலே பகவான் நிற்கிறார். மோகினி ரூபத்திலே பகவான் நிற்கிற போது அத்தனை பேரும் மயங்கி விடுறானா. சிங்கார நடையுடையாள் சிங்கார நடையுடையாள் அல்ல நடையுடையாள் மெல்ல நகையுடையாள் பண்டமா மலர் குழுக வண்டமா மலர் குழுக தூவண்டு தளரா நறுகொடி போன்றிலவுக நடையுடையாள் அல்ல நடையுடையாள் மெல்ல நகையுடையாள். அந்த அலங்காரமும் அந்த பகவானுடைய அந்த திவ்ய ரூப லாவண்யமும் பேச்சும் பகவான் ஏத்துக்கிறார். அது எங்கிருந்து வருதுங்கிறார். அது பகவான் அம்பாளான ஆராதிச்சார்னு இங்க சௌந்தர்ய சொல்றார். ஹரிஸ்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனி புராண ஹரிபூத்வா புரரி புமபிக்ஷோபமனயதி. அம்பாளை நினைச்சுக்கிட்டா அந்த மாதிரி ரூபம் வந்து தூக்குறாரு. சங்கோபன சக்தி ஆள மயக்கிறது. ஆள மயக்கிட்டு இவர் மோகினி வேஷம் போட்டு அந்த தோற்றத்தில் இவர் நடந்து வரபோது பண்டாசுரம் பார்த்து மயங்கினான். அவ்வளவுதான். பண்டாசுரனுடைய வீட்டுல போய் பகவான் ஆடினார், பாடினார், அவனை சந்தோஷப்படுத்தினார். அந்த ஆட்டம் பாட்டத்திலேயே மயங்கி அவனை சேர்ந்தவாள் அத்தனை பேரும் தங்களுடைய காரியம் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலே புகுந்து ரத்த பிந்துவை உறிஞ்சுற காரியம் நின்று போச்சு. ரொம்ப திலோத்தமையெல்லாம் நல்லா நர்த்தனம் பண்றார், பகவானுக்கு ஆடுறார். இந்த சமயத்திலே நாரத மகரிஷி போனாராம். தேவேந்திரனை பார்க்க போறார். தேவேந்திரனை பார்க்க போற போது, தேவேந்திரா எப்படி இருக்கு? சோக்கியமா இருக்கு. ஏதோ நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லை போடுறது. ஆமா இருந்தது. நாங்க போய் பகவான்கிட்ட சொல்லிவிட்டோம். அவர் பார்த்துட்டு விட்டாரு. இப்போ எல்லாம் சரியா போச்சு. மகா பாபி, புத்தி கட்டவனே, ஒரு வியாதின்னு வர்றது எதுக்குடா? நீ பண்ணின தப்ப நினைச்சுக்கணும். நீ என்னடா பண்ணின? அம்பாளுடைய நிர்மால்யத்தை வாங்கி அலட்சியமா ஐராவதத்தினுடைய தரையில வச்சா. ஏன்னா கொடுத்தவர், அந்த நிர்மால்ய பிரசாதத்தை கொடுத்தவர் துர்வாசர். அவர் பைத்தியக்கார மாதிரி இருந்தார், பரதேசி மாதிரி இருந்தார். ஒரு பரதேசி பயல் எனக்கு பிரசாதம் கொடுக்கவார்னு இருமாப்புல அதை அலட்சியமா வாங்கி ஐராவதத்தினுடைய தலையில வச்சு அது அதை எடுத்து கீழே போட்டு காலால் மிதிச்சுதே. அம்பாளுடைய நிர்மால்யத்தை அலட்சியம் பண்ணினதுனால உனக்கு ராஜ்ய பதவி, தேவ பதவி திண்டாடுறதுடா. போ, பகவான் போயிருக்காண்டா. பக்த பராதீனாய் பகவான் போய் அங்க நாட்டியம் ஆடுறான். எத்தனை நாள் நாட்டியம் ஆட முடியும்? மகாலட்சுமியினுடைய கோபத்துக்கு மறுபடியும் நீங்க ஆளாவே. எந்த தாயாருக்கு நீங்கள் அபராதம் பண்ணினாலும் அந்த தாயார் காலிலே விழுங்கோ. சில்தய ஜெகதம்பிகா தேவராஜா, சில்தய ஜெகதம்பிகா தேவராஜா, சில்தய ஜெகதம்பிகா
ஜகதவனாதி நிஜ பரிவாரகம் ஜகதவ நிஜ பரிவாரகம் ஜகதீஷ முகாதி கிதமாத்ரிகாம் ஜகதீஷ முகாதி கிதமாத்ரிகாம் சில்தய ஜகதவி தாயார நினைச்சுக்கூடா ஜகதவனாதி நிஜ பரிவாரகா ஜகதீஷ முகாதி ஹிதவாத்ரிகாம் போவடா மகாமேரு பர்வதத்திலே அம்பாளுடைய ஸ்தானத்தை நோக்கி தூர்வாசர் காட்டின அந்த வழியிலே தூர்வாசர் கல்பம் அந்த கல்ப பிரகாரம் திரைலோக்கிய ஸ்புட மந்திர தந்திர மகிமா அவளுடைய நிலை என்ன, அவளை எப்படி தியானம் பண்றது, அவளை எப்படி தியானம் பண்ணினால் அவளுடைய அனுகிரகம் எப்படி வரும், இதை தூர்வாசர் காட்டியிருக்கார். அந்த கல்பத்தை படிச்சுக்கிட்டு போய் தபசு பண்ணுங்க.